அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இன்று நம் வாழ்க்கையில் பலர் அமைதியாக சந்தித்து வரும் ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பேசப்போகிறோம். அது பண பற்றாக்குறை. பலருக்கும் வருமானம் இருக்கிறது, ஆனால் அதே சமயம் அதில் நிலைத்தன்மை இல்லை. எவ்வளவு வந்தாலும் அது எப்படியோ செலவாகிவிடுகிறது. இதனால் மன அழுத்தம், கவலை, குடும்பத்தில் அமைதியின்மை போன்றவை உருவாகின்றன. இந்த நிலைமையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது வெறும் உலகியலான முயற்சிகள் மட்டும் அல்ல, ஆன்மீக வழிகளும் கூட. அல்லாஹ்விடம் நம்பிக்கை வைத்து அவனிடம் திரும்பி நம் வாழ்க்கையை சீர்செய்ய முயற்சிப்பது மிக முக்கியம். இன்று நான் பகிரப்போகும் இந்த அமல் குர்ஆன் அல்லது ஹதீஸில் நேரடியாக சொல்லப்பட்ட ஒன்றாக இல்லை என்பதை ஆரம்பத்திலேயே தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். இது ஒரு தனிப்பட்ட அனுபவம் மற்றும் நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யப்படும் ஒரு முயற்சி. எனவே இதை நீங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டிய அவசியமில்லை. உங்கள் மனம் ஏற்றுக்கொண்டால் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள், இல்லையெனில் அதை தவிர்க்கலாம். இந்த அமல் மிகவும் எளிமையானது. நமக்கு தேவையானது 2 ஏலக்காய் மற்றும் 1 கிராம்பு மட்டுமே. முதலில் ஒரு ஏலக்காயை உங்கள் கையில் பிடித்து அஸ்தக்ஃபிரு அல்லாஹ் யா ஸமத், அஸ்தக்ஃபிரு அல்லாஹ் யா ஸமத் என்று 21 முறை ஓதுங்கள். இது அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டு அவனே அனைத்திற்கும் ஆதாரம் என்பதை நினைவுபடுத்தும் ஒரு துஆ. அதை முடித்தவுடன் அந்த ஏலக்காயை ஓரமாக வையுங்கள். அடுத்ததாக 1 கிராம்பை எடுத்து அஸ்தக்ஃபிரு அல்லாஹ் யா முத்தகப்பிர், அஸ்தக்ஃபிரு அல்லாஹ் யா முத்தகப்பிர் என்று 21 முறை ஓதுங்கள். இது அல்லாவின் மகத்துவத்தை உணர்த்தும் வார்த்தை. இதையும் ஓதிவிட்டு அதை தனியாக வையுங்கள். பின்னர் மீதமுள்ள ஏலக்காயை எடுத்து அஸ்தக்ஃபிரு அல்லாஹ் யா ரஸாக், அஸ்தக்ஃபிரு அல்லாஹ் யா ரஸாக் 21 முறை ஓதுங்கள். இது அல்லாஹ் தான் நமக்கு உணவு மற்றும் வருமானம் அளிப்பவன் என்பதை நினைவூட்டுகிறது. இந்த 3 பொருட்களையும் தயார் செய்த பிறகு அவற்றை உங்கள் பர்சில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ், இந்த எளிய ஆன்மீக முயற்சியின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். பணம் அதிகரிக்கலாம், தேவையில்லாத செலவுகள் குறையலாம், அதைவிட முக்கியமாக மனநிம்மதி கிடைக்கலாம். ஏனெனில் உண்மையான செல்வம் என்பது பணம் மட்டுமல்ல, அது மன அமைதியும் கூட. ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த பொருட்கள் நீண்ட நாட்கள் பர்சில் இருந்தால் அல்லது உங்கள் பர்ஸ் பழையதாகிவிட்டால் அவற்றை எடுத்து பூமியில் புதைத்து விடலாம். பின்னர் புதிய பொருட்களுடன் இதே அமலை மீண்டும் செய்து வைத்துக் கொள்ளலாம். இது தொடர்ச்சியாக செய்யப்படும் ஒரு நினைவூட்டல், நாம் எப்போதும் அல்லாஹ்வை நாட வேண்டும் என்பதற்கானது. முடிவில் இந்த அமல் ஒரு வழி மட்டுமே, தீர்வு அல்ல என்பதை மறக்க வேண்டாம். நம் வாழ்க்கையில் ஹலால் வழியில் முயற்சி செய்வதும் தவறுகளை தவிர்ப்பதும் துஆ செய்வதும் மிக முக்கியம். அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் பரிபூரண ரிஸ்க் வழங்கி நிம்மதியான வாழ்க்கையை அருள்வானாக. இந்த உரையை கவனமாக கேட்டதற்கு நன்றி. உங்கள் கருத்துக்களை பகிரலாம். மீண்டும் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். இது போன்ற இனிமையான இஸ்லாமிய வஜியா தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வஜியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து நன்மை பரவ பிறருடனும் பகிருங்கள்.